இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸும் வீடியோவும் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பேசிக்காக பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி ஒரு கலர் கிரேடிங் டுட்டோரியல் ஒன்று பண்ணு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃப்ரம் த பேஸ் எப்படி வந்து ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அப்புறமா தான் கூடவே வந்து ஒர்க் ஆன் பண்ண முடியும். ஸோ என் பேர் சச்சின், நான் ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபர். ஸோ நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காம லூமா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளிப்பை எடுத்து டைம் லைனில் போட்டுக்கலாம். ஸோ கிளிப்பை வந்து டைம் லைனில் எடுத்து போகிறதுக்கு மீடியா பூலில் வந்து Ctrl I அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மீடியா பூல்லேருந்து அப்படியே இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் லைனுக்கு வந்து கிளிப்பு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளோட கலர் பேஜுக்கு போயிடலாம். ஸோ கலர் பேஜில் நம்மளுக்கு கலர் கிரேடிங்க்கு வந்து பேசிக்காக வந்து 3 விஷயம் தான். ஸோ இந்த நோட் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ஈச் கரெக்ஷன்ஸ் இல்லை ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு இன்கேஸ் எதனா ப்ராப்பரான தனியான ஒரு இஷ்யூனா அந்த நோடில் போய் தனித்தனியாக நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் இது. அதனால தான் வந்து இந்த நோட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் அதிலே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணி ஆல் டெஸ்ட்னு கொடுத்து 3 நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோடில் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க, இன்புட் கலர் ஸ்பேஸ். ஸோ இது பேனாசோனிக்கில் ஷூட் பண்ணுது. ஸோ பேனாசோனிக் விகேமெட், பேனாசோனிக் விலாக். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு யூடியூபுக்கோ எதுக்கோ தான் கிரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெக் 709 காமா 2.4 கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்க, இல்லை மூவிஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டாவின்சி ஒயிட் கேமெட்டில் கிரேட் பண்ணணும். ஏன்னா வந்து டெக்னிக்கலாக ரெக் 709 விட டாவின்சி ஒயிட் கேமெட் வந்து பெரிய கலர் ஸ்பேஸ். ஸோ பெரிய கலர் ஸ்பேஸ்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ புதுசாக நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்க இல்லை வந்து ஈவெண்ட் ஷூட் பண்ணுறவங்கன்னா ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக லைட் பண்ணி ஷூட் பண்ணால் கலர் கிரேடிங்கில் வந்து உன்னால் ஏதாச்சும் லைட்டாக பண்ண முடியும். ஆக்சுவலாக 90% இந்த ஷூட் 10% தான் கலர் கிரேடிங். ஸோ நீங்கள் 10% ரிலை பண்ணி ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக ஷூட் பண்ணணும்னா கலர் கிரேடிங் வந்து ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூடியான டார்க்கரான சீனை வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் மைல்டாக லிட் பண்ணி பிளாக்ஸை க்ரஷ் பண்ணாமல் ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் வந்துட்டு கலர் கிரேடிங் அப்போ பிளாக்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வராது. அதாவது பிளாக்ல அந்த நாய்ஸ் அப்புறம் அந்த பிக்சலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வந்து சான்ஸ் கம்மி. ஸோ பெட்டர் என்னென்னா ஷேடோஸ்க்கு வந்து மைல்டாக என்ன ஒரு ஃபில் லைட் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கலர் கிரேடிங்கில் வந்து அதை நீங்கள் வந்து புல் பண்ணிக்கலாம் கீழே. கலர் ஸ்பேஸ் வந்து இப்போ ரெக்குக்கு மாற்றோம். ரெக்கு கேமா 0.4. ஸோ டாவின்சி ஒயிட் கேமெட்டில் எப்படி பண்ணது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு புரியலனா இன்னொரு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நோட் எப்போயுமே வந்து எக்ஸ்போசர் நோடு தான். ஸோ நீங்கள் எக்ஸ்போசர் வந்து ஈஸி வே என்னென்னா வேவ் ஃபார்மை பாருங்கள். ஸோ வேவ் ஃபார்மை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கெயின் வீல். ஸோ கெயின் வீல் வந்து லைட்டாக இப்படி புஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மைல்டாக புஷ் பண்ணி ஹைலைட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 90. ஸோ 90க்கு வந்து டச் பண்ணலாம். ஸோ உங்கள் மிட் டோன்ஸ் வந்து 40 to 50 IRக்கு பிட்வீனில் இருக்கணும். ஸோ 40 to 50 IR பிட்வீன்ன்றது வந்து ஸ்வீட் ஸ்பாட். அதுதான் வந்து நார்மல் உங்களோட கேமராவோட நார்மல் எக்ஸ்போஷர். அதாவது இங்கே எக்ஸாம்பிள் இப்போ 800 ISOவில் வந்து நீங்கள் 2.8 ஷூட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து 50 IR வருதுன்னா 50 IR வந்து ப்ராப்பர் எக்ஸ்போஷர். ஸோ அதுக்கு மேலே போக போக வந்து ஓவர் எக்ஸ்போஷர், அதுக்குள்ள வருது வந்து அண்டர் எக்ஸ்போஷர். ஸோ நார்மலாகவே நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணும்போது 2 stops ஓவர் எக்ஸ்போஸ், 2 stops அண்டர் எக்ஸ்போஸ், அந்த அளவுக்கு தான் நீங்கள் புஷ் பண்ணி ஷூட் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிளாக்ஸ் வந்து க்ரஷ் ஆகிறது, நாய்ஸ் வர்றது, ஹைலைட் கிளிப் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே ப்ராப்பராக பார்த்து எக்ஸ்போஷர் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்னால் என்னன்னு தெரியல, ஸோ எப்படி இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி ஷூட் பண்ணுறது, எப்படி லைட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதையும் கேளுங்க, அதையும் நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம். நான் ப்ராப்பராக வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் படித்த ஒரு சினிமாட்டோகிராஃபர்.
அதுவும் இல்லாமல் நான் 100+ கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு அது எப்படி பண்ணணும்னு ப்ராப்பராக தெரியும். அதுவும் இல்லாமல் எந்தெந்த கேமரா எந்தெந்த லைட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம வந்து அடுத்து என்னென்னா, ஸோ இது வந்து பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் வந்து பிளாக்காக வேணுமா இல்லை கிரேவாக வேணும் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் கிரேவாக இருக்கும். ஸோ ஹாலிவுட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து பிளாக் இல்லாமல் கொஞ்சம் கிரேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ஸ் வந்து மைல்டாக இப்படி புல் பண்ணி கிரே பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹை கான்ட்ராஸ்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து பிளாக்கை வந்து பிளாக்காகவே போயிடலாம். ஸோ அடுத்து ஒயிட் பேலன்ஸ். ஸோ ஒயிட் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து வெக்டர் ஸ்கோப்புக்கு வந்து மாற்றிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷாட் வந்து இதுக்கு வந்து நான் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர் இருந்தேன். ஸோ டிஓபியாக இது வந்து ப்ரொடக்ஷன் வச்சு ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு நான் வந்து கலர் கிரேட் பண்ணும்போது என்னென்னா, இது வந்து நாங்கள் நிறைய கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நிறைய வார்ம் இருக்கும், ஸோ நிறைய வந்து கோல்ட் லைட்ஸ் இருக்கும். அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செப்பரேஷனுக்காக வந்து நிறைய கலர் பேலட்டில் யூஸ் பண்ணி பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒயிட்ஸ் மட்டும். ஸோ இங்கே ஒரு ஒயிட் வால் இருக்குது, இல்லை ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது. ஸோ அவரோட ஒயிட் ஷர்ட்டுக்கு வந்து ஒயிட் லைட்டு தான் வச்சோம். அதாவது 5600 பேலன்ஸ் பண்ணி தான். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைல்டாக தான் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சேஞ்ச் வந்து உங்களால் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே வந்து ப்ராப்பராக வந்து ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் வந்து கிரே கார்டு வச்சு ப்ராப்பராக செட் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டே பண்ணோம். ஸோ செட்டில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிரே கார்டு வச்சு போங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த சேம் கண்டிஷனில் ஷூட் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரே கார்டு வச்சு ஒரு ஷாட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் வந்து அதை வச்சே கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ அந்த மீட்டர் வந்து ஒரு 2 to 3 lakhs வரும். உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வாங்கி கூட கலர் பேலன்ஸ் ப்ராப்பராக பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் நம்மளுக்கு அவுட்டோர் போகும்போது என்ன ஆகும்னா க்ளவுட்ஸ் வரும், க்ளவுட்ஸ் போகும், சன் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் என்னென்னா எய்தர் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கிற ஒரு ஒயிட்டை பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிரே கார்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து பெட்டர் வே. அதுவும் இல்லைனா உங்களுக்கு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைல்டாக வந்து கொஞ்சம் கோல்டோ கொஞ்சம் ஹாட்டோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், ஷர்ட்டில் நான் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே டெம்பரேச்சர் வந்து மாறுது. ஸோ நான் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டு அவ்வளோதான். ஸோ இங்கே வச்சிட்டப்போ இது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் வார்மாகவும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஒரு இது வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மெயினான இந்த 3 பேசிக்ஸை வந்து தாண்டியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணுறது என்னென்னா கலர் கிரேடிங். ஸோ உங்களுக்கு வந்து டோன் எப்படி வேணும், உங்களுக்கு வந்து டீல் வித் ஆரஞ்சு வேணுமா, இல்லை வந்து இப்போ இந்த பேலட் பார்த்தீங்கன்னா இது வந்து டீல் வித் ஆரஞ்சு மாதிரி போகாமல் கொஞ்சம் வந்து நேச்சுரலிஸ்டிக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் கமர்ஷியலிஸ்டிக்காகவும் இருக்கணுன்ற இதில் போன ஒரு பேலட். ஸோ இந்த பேலட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஷாட் வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக ஷூட் பண்ணது இட்ஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இந்த 3 தான். ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் நல்லா கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து பேஸ் கிரேட் வந்து எதுக்குனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து கலர் கிரேடிங், டோனிங் அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்கின் கலர் டோன் அதெல்லாம் வந்து எப்படி மேட்ச் பண்ணுறது, அப்புறம் கேமரா டிஃப்ரெண்ட் கேமராஸோட கலர்ஸ் எப்படி மேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு கூடவே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பேசிக் ரெக் 709 வச்சு பண்ணுறது. ஸோ அதே வந்து மூவிஸ் பண்ணும்போது ரெக் 709 வச்சு பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா டாவின்சி ஒயிட் கேமெட்டில் மாற்றிட்டு அதில் தான் ஃபுல் கிரேட் பண்ணுவோம். ஏன்னா DCI-P3 அதுதான் வந்து தேட்ரிக்கல் கலர் ஸ்பேஸ். ஸோ அதுவும் வந்து பயங்கர வைடான ஒரு கலர் ஸ்பேஸ். அதே நேரத்தில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணும்போது ரெக் 2020 வச்சு பண்ணுவோம். ஸோ ரெக் 2020 பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணுங்கள். வந்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் லூமோக்கோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷார்ட்ஸாவோ இல்லை லாங் வீடியோவோ பண்ணி போடுறேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் எப்படி நான் வீடியோஸ் வந்து போட போகிறேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒரு வெப்சீரிஸில் கமிட்டட் ஆகிருக்கேன் சினிமாட்டோகிராஃபராக. ஸோ ஐ வில் பி அந்த ஷூட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷூட்டோட விளாக் ப்ராப்பர் உண்மையான வந்து மூவியோட ப்ரொடக்ஷன் ஷூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற விளாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அங்கே டெக்னிக்கலாக வந்து என்னென்ன கேமராஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம்,
ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபிலிம் மேக்கிங் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து லூமோகோட்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டச்லேயே இருக்கேன். நான் வந்து நிறைய கேமராஸ் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் ட்ரோன் ஃபுட்டேஜ் எப்படி கிரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரோன் எப்படி ஓட்டுறது, அந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து ஆன் த லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டென்ட்டை பாருங்கள், கற்றுக்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.